ஹலோ மக்களே, உங்கள் வீட்டில் கல்யாண வயசில் ஒரு பெண் இருக்காங்களா? திருமண செலவை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்கன்னா, அப்போ உங்களுக்கான செம ஹாப்பி நியூஸ் காத்துட்டு. தாவேக தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்கள் எலெக்ஷன் அப்போ கொடுத்த அந்த மாசான வாக்குறுதி நிறைய பேர் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். திருமணம் செய்யும் ஏழை பெண்களுக்கு 8 கிராம் தங்கம் அப்புறம் பட்டுப்புடவை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இல்லையா? இப்போ அந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறாங்க. இந்த திட்டத்தில் சில முக்கியமான மாற்றங்கள் வரப்போதான். அது என்ன மாற்றங்கள், யாருக்கெல்லாம் கிடைக்கும், வாங்க இந்த வீடியோக்குள்ளே ரொம்ப ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், தற்போதைய பொருளாதார சூழலில் ஒரு கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய செலவுன்ட்டு. இதை மனசில் வச்சு தான் தாவேகா தேர்தல் வாக்குறுதியில் இந்த 8 கிராம் தங்கம் பட்டுப்புடவை திட்டத்தை அறிவித்தாங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போதே ரொம்ப எமோஷ்னலாக எங்கள் மகள்கள் அனைவரும் பொன்னகையுடன் தான் மனம் முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 5 lakhs கம்மியாக வருமானம் உள்ள குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு இந்த திட்டம் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டுச்சு. இது விஷயமா அரசு வட்டாரங்கள் என்ன சொல்கிறான்னா, இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான முன் தயாரிப்பு பணிகள் ரொம்ப ஸ்பீடாக நடந்துட்டு வருதான். ஆனால் இதுக்கு முன்னாடி அரசு ஒரு முக்கியமான வேலையை செய்ய போகிறாங்க. அதாவது தமிழ்நாட்டோட தற்போதைய நிதி நிலைமை எப்படி இருக்கிறது மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக ஒரு வெள்ளை அறிக்கை, ஒயிட் பேப்பர் வெளியிட போகிறாங்க. அந்த அறிக்கை வந்தப்புறமா நம்ம கஜனா நிலைமைக்கு ஏற்ற மாதிரி திட்டத்தோட முக்கியமான பிளானை ஃபைனல் பண்ண போகிறாங்க. ஒரு அரசு அதிகாரி இதை பற்றி சொல்லும்போது, மணப்பெண்ணின் நலனை கருத்தில் கொண்டு இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஆனால் இப்போ இருக்கிற பொருளாதார சூழலுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களோடு இதை அமல்படுத்த பிளான் பண்ணியிருக்காங்களாம். அது என்னென்ன மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா, தங்கத்தோட அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 கிராம் இருக்கணும். அப்புறம் பட்டுப்புடவை பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பட்டுப்புடவை இருக்காது, தரமான நல்ல பட்டுப்புடவையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வருமானம் வரும் பார்த்தீங்கன்னா 5 lakhsக்குள்ளே இருக்கணுமா, இல்லை அந்த லிமிட் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமான்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது விஷயமா ஆலோசனை நடந்துட்டு இருக்கு. சரி, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது நீங்கள் கேட்கலாம். திட்டத்துக்காகவே ஸ்பெஷலாக ஒரு தனியாக வெப்சைட் ஆரம்பிக்க போகிறாங்க. இல்லைன்னா மாவட்ட அளவில் சிறப்பு முகாம்கள் நடத்தி மக்கள்கிட்ட இருந்து அப்ளிகேஷன் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாபெரும் திட்டத்துக்கு வருஷத்துக்கு சுமார் 800 கோடியிலிருந்து 1200 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகுன்ட்டு முதற்கட்டமாக மதிப்பீடு பண்ணியிருக்காங்க. அதனால இதற்கான நிதி ஒதுக்கீட்டை நிதி அமைச்சர் மரியா வில்சன் பார்த்தீங்கன்னா விரைவில் தாக்கல் செய்ய போகிற புதிய அரசாங்கத்தோடைய முதல் பட்ஜெட்டையே அறிவிக்க அதிக வாய்ப்பு இருக்கான். அதே போல் எடுத்த உடனே தமிழ்நாடு முழுக்க கொண்டு வராமல் முதற்கட்டமாக சில மாவட்டங்கள் மட்டும் இதை அறிமுகப்படுத்தி அப்புறம் படிப்படியாக மாநிலம் முழுக்க விரிவுபடுத்த ஒரு ஐடியா வச்சுருக்காங்களாம். அது கன்ஃபார்மாக ஆகலையா. ஸோ மக்களை எப்படி பார்த்தாலும் கிராமப்புற மற்றும் நடுத்தர ஏழை குடும்பங்களுக்கு திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கும் சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட் டிஎம்கே பீரியட் பார்த்தீங்கன்னா திட்டம் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மறுபடியும் தாவேகா அரசு இது கொண்டு வந்திருக்காங்க. வெள்ளை அறிக்கை வந்த உடனே இந்த திட்டத்தோடைய ஃபைனல் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். தகுதி நிபந்தனைகள் என்ன எல்லாமே அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுருவாங்க. நீங்கள் இந்த திட்டத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 8 கிராம் தங்கத்துக்கு பதிலாக பணமாக கொடுத்தா நல்லா இருக்குமா, இல்லை தங்கம் தான் பெஸ்ட்டா? வருமான வரம்பு எவ்வளவா இருந்தால் கரெக்டாக இருக்கும்? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.